இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்து பேசியிருக்கிறார். போதும். ஆமென். ஒரு சம கையை தட்டலாமா? ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், மோசேயினுடைய உடன்படிக்கையை நீங்கள் புறந்தள்ளக்கூடாது. மோசேயினுடைய உடன்படிக்கை புறந்தள்ளக்கூடாது. தேவனை சத்தியத்தை அறிந்த பின்பு இவர் தேவன், இதான் அந்த உலகத்தில் நமக்கு போதிக்கப்படுகிற போதனைகள், இதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் சந்ததிக்கும் போதுமானது என்று அறிந்தும் தெரிந்தும் உணர்ந்தும் இருந்த பின்பும் அதை விட்டு நீ மறுபடியும் பாவம் செய்வாயானால் பயங்கரமான ஆக்கினை தீர்ப்புக்கு நீ உண்டாகுவாய் என்று அவர் சொல்லிட்டு போனார். அதான் உண்மை. தேவனை அறிந்த பின்பு, அறியாதவர்கள் பின்னிட்டு பாவம் செய்தால் கூட மன்னிச்சிருவார் சீக்கிரமாக. ஆனால் அறிந்தவர்களுக்கு மன்னிப்பு என்பது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பின்னிட்டு போனவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? தண்டனை தான் வச்சிருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் முதற்கொண்டு? 26 முதற்கொண்டு. அதை நீங்கள் வீட்டில் நல்லா 1 முறை 2 முறை 3 முறை வாசிங்க. அப்போ தண்டனை தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னிட்டு போகிறவனுக்கு என்ன உண்டு? தண்டனை. அல்லேலூயா. அப்புறமா சாத்தான் என்னை கூட்டிகிட்டு போனான், சாத்தான் என்னை விபச்சாரத்தை கூட்டிகிட்டு போனான், சாத்தான் நிமித்தம் தான் இதை செஞ்சேன்னு சாத்தான் மேலே பழியை போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு ஒருவரும் பாவம் செய்யக்கூடாது, ஒருவரும் வழி தப்பி போகக்கூடாது. வழி தப்பி போனால் அடியும் கிடைக்கும், அவர் சொன்ன மாதிரி இடியும் கிடைக்கும், தண்டனையும் கிடைக்கும். அதிலிருந்து ஒருவரும் தப்பித்தும் போக முடியாது. ஆகவே நீங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் மனம் திருந்த வேண்டும். இப்போ ஆதியாகமத்தில் ஆதியாகம் தானே படித்தது, நீ முதல்ல படித்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் 7 நாட்கள் 6 நாட்களில் உலகத்தை படைத்து 7ஆம் நாட்களில் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தவர் சொல்லியிருக்கிறார், என்னுடன் இளைப்பாறுதல் எத்தனை பேர் பிரவேசிக்க முடியும்? நிறைய பேர் பிரவேசிக்க முடியாது இன்னும் அவரே சொல்லிட்டார். ஆனால் இன்று என்று சொல்லி என் சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி மனம் திருந்துறவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவரோடு கடந்து போகிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இப்போ ஒரு சாத்தான் ஒரு சரீரத்தில் இருக்கும்போது எவ்வளோ அவஸ்தை அந்த மனிதனுக்கு உண்டாகும் இல்லையா? இல்லை ஒரு சகோதரிக்கு உண்டாகும். எப்போ சாத்தான் வருவான் நமக்கே தெரியாது. டப்புன்னு மனசை மாத்திரம் உடலை அவன் கையில் எடுத்துடுறான், அவன் கிரியைகளை நட்டப்பைக்கிறான். அப்போ இன்று என்ற விடுதலை நமக்கு இதில் எப்போ வரும் விடுதலை யோசித்தாலே பயமாக தான் இருக்கும். ராத்திரி நிம்மதியாக நீ தூங்கலான்னு நினைப்போம். 11 மணிக்கு சாத்தான் வந்து உங்கள் தூக்கத்தை எங்கே எடுத்துருவான், உடம்பை நெளிய வச்சுருவான், எலும்புகளை எல்லாம் முறுக்க செய்துருவான், என்னெல்லாமோ பண்ணுறான்ல. அப்போ அந்த சாத்தான் நம்மளை கொல்றதுக்கு வருவான். கொல்றதுக்கு அனுப்புகிறதே ஆண்டவர் தான். நீ பாவம் செய்தால் சாத்தானை தான் முதல்ல அனுப்புவார். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. சவுலுக்கே ஒரு பொல்லாத ஆவியை தேவன் அனுப்பி கொடுத்தார். அண்டையிலிருந்து அவன் கள்ளத்தீர்க்கதரிசியாக மாறினான், கீழ்ப்படியாதவனாக மாறினான். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இல்லைன்னா என்னோட இளைப்பாறுதல்ல பங்கு இல்லை உங்களுக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்? தேவ வசனங்களுக்கு, தேவ காரியங்களுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கணும். சிலர் ஆமேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்க மாட்டாங்க. உதட்டில் என்ன சொல்லுவாங்க? ஆமேன். கர்த்தர் கொடுப்பியா? ஆமேன். ஆனால் கொடுத்தா தான் அந்த ஆமேன் உண்மையாயிரும் இல்லையா? அது மாதிரி திருந்தினா, நான் திருந்துவியா? திருந்திடுவேன். ஆனால் திருந்தனுக்கு அடையாளம் என்ன? நீ அந்த பாவத்தை விட்டு விலகணும். குடிக்கிறவன் குடியை விடணும், விபச்சாரம் பண்ண விபச்சாரத்தை விடணும், சிகரெட் அடிக்கிறவன் சிகரெட்டை விடணும், ஹான்ஸு போடுறவன் ஹான்ஸை விடணும். விடு தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். யாரால் விட முடியும்? விட்டால் தான் நீ ஆண்டவருக்கு பிள்ளையாக முடியும். விடலைன்னா நீ சாத்தானுடைய பிள்ளையாகத்தான் இன்னும் கிறிஸ்தவத்தை சொல்லி உள்ள அலைந்து தெரியலாம். ஆனால் விட நம்மால் முடியும். முடியுமா முடியாதா? முடியும். நம்ம கையில் தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை படைத்து விட்டு அவர் இந்த மிருகங்களுக்கு பேர் வைக்கல. நல்லா நீங்கள் யோசிங்க. அவர் மிருகங்களுக்கு பேர் வைக்கல. இப்போ பச்சைக்கிளி என்னோ, முயல் என்னோ, சிங்கம் என்ன, யானை என்னோ வைக்கல.
அவர் எல்லாத்தையும் படைச்சிக்கிட்டு ஆபிரகாம் இந்த ஆதாமட்ட கொண்டு கொடுத்தாரு. நீ இந்த பேர் வச்சிருன்னு. அவன் யார் எந்த மிருகங்களுக்கு என்னென்ன பேர் வச்சானோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவர் மறுத்து பேசலை. அவர் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் தான் படைச்சார். ஆனால் அவர் படைத்த படைப்புக்கு அவர் பேர் வைக்கல, ஆதாம் தான் பேர் வைத்தான். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இனி பாவத்தை செய்ய மாட்டேன்னு பல்ல கடித்து முறுக்கி நம்ம இங்கேருந்து மட்டும் இல்லை, இங்கேருந்து முருவோம் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு, வெளியே போனதுன்னு ஆகிடுவோம். புரியுதா? இல்லைன்னா நம்முடைய பாய் ஃப்ரெண்டு டப்புன்னு கூப்பிடுவான், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு டப்புன்னு கூப்பிடுவான், டப்புன்னு டேன் ஆகிடுவோம், சாத்தானுடைய பிள்ளையாக மாறிடுவான். ஃபோனையாக எடுக்கிறீங்க நீங்கள்? பிரியமில்லாத ஃபோன் கால்கள் வந்தால் எடுக்காதீங்க. ஒரு ஃபோன் மணி அடித்தா போதும், பிரைம் மினிஸ்டர் ஓடி போய் ஃபோன் எடுக்கிற மாதிரி ஓடி போய் எடுக்கிறீங்க நீங்கள். இங்கே என்னென்னா பெரிய அதிகார வர்க்கங்காமா இல்லையே, சராசரி மனிதர்கள். ஃபோனுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்து பயன்படுத்துங்க, மற்ற நேரத்தில் போட்டு ஒரு மூடி வச்சுக்கிடுங்க. அப்பாக்கிட்ட ஃபோன் வரும், அம்மாக்கிட்ட ஃபோன் வரும், அதுக்காக எப்பொழுதும் ஃபோனை மடியிலேயே வச்சுட்ருக்காதீங்க. நெட்டில் ஃபோனை ஆன் பண்ணி வச்சு பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும் என்ன ஆகும்? அந்த கதிர்வீச்சு இதயத்துக்குள்ளே பாயும். ஃபோனை அப்படி ஒரு இடத்துல போட்டுருங்க, அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மாணவனாக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், இல்லை இளம் தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை இளஞ்சோடிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க செல்ஃபோனை அவங்கவுங்க வீட்டு மேசையில் சும்மா அங்கே போடுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு சம்மாக்கு ஏற்றட்டலாமா? ஏன்னா திடீர்னு அப்பாவுக்கு தோணும், ஏன்னா மகளுக்கு ஃபோனில் ஒரு ஃபோன் அடிக்கணும்னு. ஃபோனு லாக்காக இருந்தால் சம்திங் ராங்குன்னு அர்த்தம். அப்போ தகப்பன் என்ன பண்ணுவான்? மகளுக்கு ஃபோன் எடுத்து அடிக்கும்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ அவள் பாவம் செய்யாதவளாக இருந்தால், நன்னடத்தை உள்ளவனாக இருந்தால், அந்த ஃபோனு யாரெடுத்து பேசினாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பான், இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஓடி போய் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஃபோனை ஒரு அரை மணி நேரம் அந்த ஃபோனை தான் நான் வச்சுருக்கிறேன்னு அப்பா கேட்டால் மகள் கொடுப்பாளா? இல்லை மகன் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். ஒரு தொழிற்சாலை நடத்துகிறவங்க கூட 24 மணி நேரம் செல்ஃபோனில் இருக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் 24 மணி நேரம் செல்ஃபோன் என்ற சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்கள். நாளைக்கு டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துன்னா, ஹார்ட்டை காணலை, நுரையீரலை காணலை, கிட்னி பார்க்க முடியல, எல்லாம் கரைஞ்சி போயிருக்குன்னு அவன் சொல்லக்கூடாது. அது ஒரு எலக்ட்ரானிக் கருவி, கதிர்வீச்சு, அது அதிகமாகும், உடம்பை கெடுக்கும். அதனால் ஒரு மூலையில் போடுங்க, தேவைப்பட்டால் யார் வேணாலும் எந்த ஃபோனை எடுத்தும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் உத்தமர்கள், நீதிமான்கள், பரிசுத்தமாக நடக்கிற தீர்மானிக்கிற கூட்டம் என்று அறிந்து கொள்ள முடியும். உற்சமாக தட்டுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மட்டுமல்ல, நம்ம செத்த பிறகும் வாழ்கிறதுக்காக இந்த கிறிஸ்தவ உபதேசம் உங்களுக்கு தரப்படுகிறது. செத்த பிறகு வாழ்கிறதுக்கு. மற்றவங்க அப்படி இருக்கிற காலத்துக்கு மட்டும்தான் வாழ்க்கை. மற்ற மதக்காரர்கள்லாம் இருக்கிற காலத்துக்கு என்ன இருக்க வரை நல்லா சாப்பிடணும், நல்லா தின்னணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் நினைக்கணும். அதான் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஹாப்பியாக இருக்கணும். சாராயம் குடிக்கிறவனுக்கு ஹாப்பி, விபச்சாரம் பண்ணுறவனுக்கு ஹாப்பி, புரியுதா? விபச்சாரம் பண்ணுறவனுக்கும் ஹாப்பி, எல்லோருக்கும் ஹாப்பி. அதாவது துஷ்டத்தனமான மனிதர்களுக்கு ஹாப்பி தான் முக்கியம். ஆனால் பரிசுத்தமான நீதிமானுக்கெல்லாம் உண்மையான ஹாப்பி என்பது கர்த்தரை ஆராதிக்கும் போது கிடைக்கும். உற்சவ கையை தட்டுங்க. அதுக்கு ஈடு இணையாக ஒன்றுமே கிடையாது. அடுத்து, அவரை ஆராதித்து நீங்கள் கனப்படுத்தினால் அவர் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சந்தோஷத்தையும் அடையத்தக்கதான ஒரு பாக்கியத்தை உங்கள் குடும்பத்தில் தருவார். நேசிக்காத மனைவி நேசிப்பார்கள், நேசிக்காத புருஷன் நேசிப்பான். இந்த அன்புக்கு ஈடு இணையாக ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. புரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை ஆவினால் மட்டும்தான் முடியும். மற்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கண்ண மூடி வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை அறியாதவருடைய வாழ்க்கை கண்ண மூடி வாழ்கிற வாச்சாம் பொழைச்சான்.
வாச்சான் பொழைச்சான், கிடைச்சா கிடைக்கும் போனா போகும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நம்ம அப்படி இல்லை. நமக்கு முன்னாடி ஆயிரம் பேய்கள் இருக்கிற நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி நடக்கிறோம். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆண்டவர் கையை பிடிக்கிறோம். அவருக்கு வரைக்கும் இந்த சாத்தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அவர் கூட இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவரையும் கூட்டிகிட்டு விபச்சாரத்துக்கு போகிறவங்கெல்லாம் உண்டுல்ல, போங்களே இல்லையா? என்ன சொல்லணும்னா, இயேசுவே யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் காட்டி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் என்னை பாதுகாத்தோம், நீர் என் தேவன் ஆக்கணும். எதுக்கெல்லாம் அவரை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். தப்பு பண்ணுறது, பாவம் பண்ணுறதெல்லாம் ஸ்கெட்சு போட்டு போயிட்டு ஆண்டவரே என்னை பாதுகாத்துடணும். திருடனும் அப்படி தான். திருடுறவனை என்ன சொல்லுவான், ஆண்டவரே போலீஸ் கண்ணில் படக்கூடாது, நீர் தேவனாகும், என்னை காப்பாற்றணும், முடிஞ்சால் அவனுக்கு தான் அதில் ஒரு பங்கை தந்துடுவேன் சொல்லிடுவான். சில வேளை அவனுடைய விருப்பத்தையும் ஆண்டவர் அரங்கேற்றி விட்டுருவார். ஏன்னா அவனவன் வாழ்வும் சாவும் அவனவன் நாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. திருடருக்கு ஆசீர்வாதத்தை கேட்டால் இன்னி திருடிட்டு போடா எனக்கு என்னான்னு கேட்டுருவார். விபச்சாரத்துக்கு நான் பண்ண போகிறேன் எனக்கு பாதுகாப்பு தானே கேட்டால் ஒரு நாள் பண்ணிக்க நீ போடா சொல்லிடுவார். ஆனால் அவர் எழுதி வச்சிருக்கிற சட்டம் ஒன்று, அவனவனுடைய அக்கிரமத்தையும் அவனவனுடைய பாவத்தையும் அவனவன் தலையில் சுமர பண்ணுவேன். புரியுதா? திருடுறவன் திருட்டிலே அழிவான், விபச்சாரம் பண்ணுறவன் விபச்சாரத்தில் அழிவான், சாபத்திலுமே சாபத்தில் சுற்றுருவான், பாவம் செய்கிறவன் பாவத்தில் விழுந்துருவான். எப்பேற்பட்ட கொள்ள வியாதியை அனுப்பக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய தேவன். உற்சமகையை தட்டுங்க. இந்த சும்மா இருக்கிறவைகள், களிமண்ணில் செய்து வச்சிருக்கிற சும்மா இருக்கிறவைகளெல்லாம் உங்களுக்கு வியாதியெல்லாம் அனுப்பாது. நல்லா புரிஞ்சுவிடுங்க. அவர் தான் அனுப்புகிறார். ஏன்னா ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்ல. யோபு 33:14. அப்படி சொல்லி விட்டுருவார். 2ஆம் முறையாக 3ஆம் முறையாக சொல்ல மாட்டார். நேற்று கூட என்ன சொன்னார், துஷ்டனானாலும் துன்மார்க்கனாலும் ஒரு முறை 2 முறை சொல்லு, அதுக்கப்புறம் விட்டுரு. ஆகவே ஜாக்கிரதையாக கிறிஸ்தவத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்தவம் என்ன சொன்னால் ஒரு அக்கினி. ஒரு அக்கினியை நம்ம கையால் பிடிக்கிறோம் இல்லையா? அக்கினியை கையால் பிடிக்கிறான். ஐயோ இந்த அக்கினியை பிடிச்சா என்ன சுடுன்னு நினச்சா அவன் ஒரு நாளும் பிடிக்க மாட்டான், பயந்தாங்கொள்ளி. சுட்டாலும் பரவாயில்ல எனக்கு தேவன் வேண்டும்னு சொல்லி பிடிச்சா அந்த நெருப்பு நம்மை தொடாது. உற்சாம கையை தட்டேன். தேவன் தான் அக்கினி. அல்லேலூயா. அப்போ தேவன் வேண்டுமென்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சும்மா நம்ம காரியங்களுக்காக தேவனை தேடுவதை விட என் தேவன் எனக்குள்ளே இருந்து பேசணும். தேவன் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் மறுக்கப்பட்டாலும் அவன் கவலைப்படவே மாட்டான். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆஸ்திகளும் அழிஞ்சாலும் அவன் கவலைப்பட மாட்டான். இந்த தேவன் எனக்குள்ளே இருந்தால் போதும்னு நினைப்பான். அப்படி போதும்னு நினைக்கிறவங்க உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒருதன் சாகும்போது கிறிஸ்தவனாகவே தான் சாகணும், பரிசுத்தம் உள்ளவனாக சாகணும். மரணத்தை வாவா என்று அழைக்கணும், மரணத்தை வாவான்னு அழைக்கணும். ஏன்னா சீக்கிரமாக இசப்பட்ட தான் எனக்கு போகணும், அப்படி வான்னு சொல்லணும். எவன் தைரியமாக சொல்லுவான்? எவன் தைரியமானு சொன்னால் அவன்தான் கிறிஸ்தவன் அர்த்தம். மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். ஏன்னா ஏசப்பா தான் சீக்கிரமாக பார்த்துருவேனே, உன்னை விட நான் சீக்கிரமாக பார்த்துருவேன். இன்றைக்கி நிறைய பேர் மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் பாவங்கள் கொட்டி கிடக்கிறது என்பதுதான் மெய்ப்பல். உற்சம கையை தட்டுங்க. அவை கொட்டி கிடக்கிற பாவங்களை இனியும் குப்பைத்தொட்டியில் நீங்கள் தூக்கி போடலைன்னு சொன்னால் உங்களே தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருவார். அல்லேலூயா. அதான் அந்த வசனம். என்ன சொல்கிறார்? தேவனை அறிந்த பின்பு, ருசி பார்த்த பின்பு மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் ஆக்கினிக்கு தப்பான். ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், நீ தேவவசனங்களுக்கு சத்தியத்தை கீழ்ப்படியலைன்னா என்னோட பரதீசியில் நீ பிரவேசிப்பதில்லை, இளைப்பாறுதலில் உனக்கு பங்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ திருந்துவாயா என்று பார்க்கறதுக்கு தான் அந்த டைமிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:4-5-6 தேவனை ருசி பார்த்த பின்பு, அவருடைய பலனை அனுபவித்த பிறகு, அவருடைய பரிசுத்தை ருசி பார்த்த பிறகு, அவருடைய தொடுதலை ருசி பார்த்த பிறகு,
அவருடைய எல்லா கிருபையும் நம்ம பெற்று வாழ்ந்த பிறகு சிறிது காலம் அப்படியே அதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் நீ பின்வாங்கி போனால் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, உன்னை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று ஆண்டவர் எச்சரிக்கை சொல்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு முறை சொன்னால் என்னது, ஒரு முறை சொன்னால் 100 முறை இல்லை 1000 முறை சொன்னது சமம். அதாவது சொல்ல, கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறு விசை 2ஆம் முறை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். 2ஆம் முறை அவர் சொல்லுவார், 3ஆம் முறை அவர் சொல்லுவார், 4ஆம் முறை அவர் சொல்லுவார், 5ஆம் முறை அவர் சொல்லுவாருன்னு காத்திருந்தால் நடக்காத காரியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் நீ தான் திருந்தணும். திருந்தும் அதிகாரம் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை வெறுக்கும் அதிகாரம் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தை அழிக்கும் அதிகாரம் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரத்தையும் உனக்கு தான் தந்திருக்கிறாரு. அப்போ நீ என்ன செய்யணும்? தப்பான காரியத்தை விட்டு விலகணும். அறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு இருக்கா இல்லையா? நல்லது கெட்டது தெரியுதா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் நல்லது கெட்ட. அப்போ நல்லது கெட்டதை அறிந்து கெட்டதை விட வேண்டும், நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைச்சு தருவார். சிலர் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவார்கள், சில எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட என்ன இருக்குது என்று சொல்லி ஒரு புலம்பல் கூட்டங்கள் கிறிஸ்தவத்தில் உண்டு இல்லையா? ஒரு புலம்பல் கூட்டம். அந்த புலம்பல் கூட்டத்துக்கு தேவநாட்டத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வராது, கட்டாயம் கிடைக்காது. அவனுடைய கர்த்தரை நம்புகிறவன் புலம்பவே மாட்டான். கர்த்தரை நம்பாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் மாட்டான். ஒரு சம கையை தட்டுங்க. நம்புறவனுக்கு தான் அந்த உலக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நீ கர்த்தரை நம்பினா அந்த உலகத்தில் என்ன